ஏன் வேதாகமத்தை படிக்க வேண்டும்? ஒரு மலைப்பகுதியில் ஒரு முதியவரும் அவருடைய பேரனும் வாழ்ந்து வந்தார்கள். அந்த முதியவர் தினமும் அதிகாலையில் எழுந்து தனது மேஜையில் அமர்ந்து வேதாகமத்தை படிப்பதை வழக்கமாகக் கொண்டிருந்தார். இதை பார்த்து கொண்டிருந்த பேரன் ஒரு நாள் அவரிடம் கேட்டான், தாத்தா, நீங்க தினமும் வேதாகமத்தை படிக்கிறீங்க, ஆனா அதுல இருக்கிற பல விஷயங்கள் எனக்கு புரியல. படிச்சு முடிச்ச உடனே பல காரியங்களை நான் மறந்துடுறேன். அப்புறம் எதுக்கு நாம கஷ்டப்பட்டு இத படிக்கணும்? தாத்தா மெதுவாகத் திரும்பி அங்கிருந்த ஒரு பழைய நிலக்கரி கூடையை அவனிடம் கொடுத்தார். மகனே, அந்த கூடையை எடுத்துக்கொண்டு அருகில் இருக்கும் ஆற்றுக்குப் போய் அதில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்றார். பையன் ஆற்றுக்கு ஓடினான். கூடையை தண்ணீரில் முக்கி எடுத்தான். ஆனால் அவன் வீட்டிற்குள் நுழைவதற்குள் கூடையில் இருந்த ஓட்டைகள் வழியாக எல்லா தண்ணீரும் கொட்டிவிட்டது. தாத்தா சிரித்துக்கொண்டே, பரவாயில்லை, அடுத்த முறை இன்னும் வேகமாக ஓடி வர முயற்சி செய்